ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 3 பெஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் வந்து 2018 ரிலீஸ் ஆன சர்க்கார். இந்த படத்தில் செக்ஷன் 49(p) பற்றியும் ஒரு ஓட்டோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த சீன்னா, ஒரு சீனில் விஜய் சார் வந்து ஒரு ஓட்டுனால இந்திய அரசியல்லையும் உலக அரசியல்லையும் வந்த மாற்றங்களை பற்றி பேசக்கூடிய அந்த சீன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ ஓவராலாக சர்க்கார் படத்தை பற்றி சொல்லணும்னா விஜய் சார் அண்ட் முருகதாஸ் சார் காம்போல வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை பார்த்து ஒரு ஓட்டோடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் வந்து 1999 ரிலீஸ் ஆன முதல்வன் படம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிலிமில் அர்ஜுன் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரகுவரன் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் அற்புதமாக இருக்கும். இந்த படத்துடைய பேஸ் என்னதுன்னா, ஒரு நாள் சிஎம்மாக இருக்கிற ஒருத்தரால் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னா 5 வருஷம் சிஎம்மாக இருக்கிற ஒருத்தரால் எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்றதான் இந்த படத்துடைய பேஸ். ஸோ எனக்கு வந்து இந்த படத்தை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த படத்தை நிறைய வாட்டி ரீவிசிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக முதல்வன் படத்தை பற்றி சொல்லணும்னா, சங்கர் சார் அண்ட் சுஜாதா சார் காம்போல வந்து ஒரு ரிமார்க்கபிள் மூவிங்க. இந்த படத்தை பார்த்து நம்ம வந்து நல்ல சிஎம்க்கு தேவையான குவாலிட்டிஸ் பற்றி புரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற படம் வந்து 1994 ரிலீஸ் ஆன அமைதிப்படை. இந்த படத்துல வந்து ஒரு அரசியல்வாதி அவருடைய பதவியை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் தப்பு பண்ணுவார் அப்படின்றத ரொம்ப அற்புதமா காட்டியிருப்பாங்க. அண்ட் அரசியல்வாதிங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்காக மக்களுக்கு நடுவில் எப்படியெல்லாம் பிரிவினையை உருவாக்குவாங்கன்றதே இந்த படத்துல ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மூவியில் வரக்கூடிய டயலாக்ஸ் எல்லாமே தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சத்யராஜ் சார் அண்ட் மணிவண்ணன் சார் பேசுகிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து மணிவண்ணன் சார் வந்து ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அம்மாவாசை கேரக்டரில் சத்யராஜ் சார் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அமைதிப்படை வந்து ஒரு எவர்கிரீன் மூவி. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம இந்த படத்தை ரீவிசிட் பண்ணோம்னா இந்த படத்து கூட நம்மளால பயங்கரமா கனெக்ட் ஆக முடியும். ஸோ நான் வந்து இந்த 3 தமிழ் லாங்குவேஜ் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸை சமீபத்தில் ரீவிசிட் பண்ணேன். அண்ட் அந்த ரீவிசிட் பண்ண அனுபவம் அப்படின்றது ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இந்த 3 படத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.